தாபா ஸ்டைல் எக் மசாலா பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இங்கே தண்ணி சூடு பண்ணி அதில் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போது இதில் 2 முட்டை சேர்த்துட்டு இதை நல்லா 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, அப்புறமா ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து அப்புறமா ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1/4 ஸ்பூன் மிளகா பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி அண்ட் 1/4 ஸ்பூன் உப்பு இது 3யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வேக வச்ச முட்டையை பாதி பாதியாக கட் பண்ணி சேர்த்துட்ருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரோஸ்ட்டாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போது அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரலும் வதக்கிக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இது இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததும் இதில் நம்ம ஏற்கனவே அரிச்சு வச்ச டொமேட்டோ, கொத்தமல்லி அண்ட் பச்சை மிளகாவோட பேஸ்ட்டை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போடுறேன் அண்ட் 1/2 ஸ்பூன் ஜீரா பவுடர் போடுறேன். இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இந்த மசாலா ஆயில் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க முட்டையும் 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ நான் லாஸ்ட்டாக 1/4 ஸ்பூன் கசூரி மேத்தி போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ருசியான முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார்